எல்லோரும் நினைக்கலாம், யார் இந்த பையன், எதுக்கு இப்போ திடீர்னு இந்த வீடியோ போட்டிருக்கான், இப்போ அந்த வீடியோ கீழே நிறைய கமெண்ட் வரலாம். நான் அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லைங்க. ஏன்னா இதை நான் ஃபஸ்ட்டே வீடியோ போடணும்னு நினச்சேன். நிறைய பர்சனல் இஷ்யூஸ்னால பர்சனல் சம்மந்தமாக நான் நிறைய வீடியோலாம் போடலை. ஆனால் எனக்கு தோணுச்சு, இன்றைக்கி கண்டிப்பாக இதை போட்டே ஆகணும், இதை சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க யூடியூப்பில். ஒரு டாக்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, விஜய் நான் கெரியரோட உச்சத்தையே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாரு, எல்லா இதுலேயுமே இதைத்தான் சொல்கிறாரு அப்படின்னு. ஏன்னா அவர் அரசியல் பேக்ரவுண்ட் கிடையாது, அரசியலுக்குள்ளே வரணும்னு நினச்சி வந்திருக்காங்க. வர்றவங்க கண்டிப்பாக அதை பற்றி பேசி தானே ஆவாங்க, ஏன் அதையவே பேசுகிறாங்க அப்படின்னு. அப்போ மற்ற அரசியல்வாதிகள் எல்லாருமே புதுசாக பேசுகிறாங்களா, இல்லை புதுசாக எழுதி சொல்கிறாங்களா? அப்புறம் அவர் சொல்கிறாரு, கெரியரோட உச்சத்துலேருந்தே வந்துட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ மட்டும் என்ன, வர்றதே பார்த்திங்கன்னா ரொம்ப லக்ஸுரியான ஒரு காரில் வராரு. அப்புறம் அங்கேருந்து வந்தோடனே கேரவனில் ஏறிக்கிறாரு, பார்த்துக்கிறாரு, கீழே ஏசிக்குள்ளே போயிடுறாரு. அப்படின்னா எத்தனை கட்சிக்காரங்க, எத்தனை ஒரு தலைவர்கள் சைக்கிளில் பிரச்சாரம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, மக்களோட மக்களாக நடந்தே போய் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இப்போ காங்கிரஸில் நடந்துச்சு, அந்த ஊரில் நடந்துச்சு, அது ஓகே. ஏங்க எதுக்கு இதெல்லாம்? அவங்களோட ஸ்டஃப்பை வச்சு அவங்க அதைக்குண்டானதை பற்றி பேசுங்க. சும்மா அவங்க சொன்னதையே சொல்கிறாரு, காரில் தானே வராரு அப்படின்னா எத்தனை கட்சிக்காரங்க அந்த மாதிரி சைக்கிளில் நடந்து ஓட்டு கேட்டாங்க. இப்போ விஜய் அண்ணா வந்தாருன்னு சொல்லி கரூரில் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதாவது ஃபேன்ஸ் நிறைய ஓகேங்க, ஓட்டு போடாதவங்களாகவே இருக்கட்டும், விஜய் அண்ணாவோட அந்த ஃபேன்ஸாகவே பார்த்து ஒரு பிரச்சனையாச்சு. ஆனால் அவர் ரோட்டில் நடந்து போய் அவர்னால வாக்கு சேகரிக்கணும்னு நினச்சி போனால் இப்போ அந்த இடத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நடந்து போய் மக்களை எல்லாரையும் கொன்னுட்டாரு. எந்த விதத்திலடா ஒருத்தரை குறை சொல்லணும்னு நினச்சி சொன்னால் 1000 சொல்லலாம். இப்போது அந்த டாக்டருக்கே நான் ஒரு இது சொல்கிறேன், இப்போ என் வீடியோ கண்டிப்பாக நிறைய இதை லிமிட்டுன்னு போட்டுருவாங்க, ரெஸ்ட்ரிக்டட்னு போட்டுருவாங்க, எல்லாமே போட்டுருவாங்க. ஆனால் இதை ஒரு 10 பேர் பார்த்து 10 பேர் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும். அந்த டாக்டர் சொல்கிறாரு, இப்போ கெரியரோட உச்சங்கிறது கமல், ரஜினி, விஜயகாந்த், அஜித் இவங்களுக்கு இதுதான் அந்த கெரியர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஸ்டாலின் ஐயா வீட்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ உதயநிதி எதுக்காக வந்தார் படத்துக்குள்ளே, ஃபேமஸ் ஆகணுங்கிறனால. அப்போ அவங்களுக்கு ஃபேமஸுங்கிறது சினிமாக்குள்ளே போனால் ஃபேமஸுங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த விஜய்னா ஃபேமஸாக இருந்தார், அவருக்கு அரசியலுக்குள்ளே வரணும்னு இருக்குது. கட்சிக்குள்ளே போகிற ஒரு பேச்சுன்னு வந்துச்சுன்னா அப்படி தான் பேசணும். இப்போ டாக்டர்னா டாக்டர் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அவர் இடையில கடைசியில் ஒரு வார்த்தை, விஜய் வந்துட்டாலும் சந்தோஷம் தான், ஆனால் அவர் டெபாசிட்டி கூட வரமாட்டார் அப்படின்னு. இது தேவையே கிடையாதுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், நாளைக்கு என்னங்கிற தெரிஞ்சிடும். விஜய் அண்ணா இந்த டைம் வராட்டியும் நெக்ஸ்ட் டைம் வரக்குண்டான சான்ஸ் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் விஜய் அண்ணா. தேங்க்ஸ்.